Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரி ஆகிய இருவர் பிடிபட்டனர். திருவாடானையில் நிலம் அளவீடு செய்ய பனச்சகுடி கிராம நிர்வாக அலுவலர் நைனா முகமது மற்றும் தலையாரி சித்ரா ஆகியோர் 2500 ரூபாய் லஞ்சம் கேட்டனர். இது குறித்து பெருவாக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் இருவரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் மற்றும் போதை புழக்கத்தை தொடர்ந்து பாமர மக்களிடம் லஞ்சம் வாங்கும் சம்பவங்களும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக எம்பி ஆண்டிமுத்து ராசா ஆபாசமாக பேசியது அங்கிருந்த பெண்களை முகம் சுளிக்க வைத்தது. மே தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆண்டிமுத்து ராசா தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பெண் கவிஞர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நிகழ்ந்த சம்பவங்களை ஆபாசமாக பேசினார். மேலும் இந்த கருத்தை நான் நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்திருக்கிறேன் என்றும் அவர் கூறினார். அவரின் ஆபாச பேச்சு அங்கிருந்த பெண்களை முகம் சுளிக்க வைத்தது. பொது மேடைகளில் பெண்கள் குறித்து திமுகவினர் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதையே தொடர் கதையாக வைத்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்த பிறகும் கூட ஆண்டிமுத்து ராசாவுக்கு நற்சிந்தனை வரவில்லை என பெண்கள் விமர்சனம் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சூறாவளி காற்று வீசியதில் 2 ஏக்கர் புடலங்காய் பந்தல் சேதமடைந்ததால் விவசாயி வேதனை அடைந்துள்ளார். கீழ்குப்பம் மேட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் 2 ஏக்கரில் புடலங்காய் சாகுபடியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் புடலங்காய் பந்தல் முற்றிலும் சரிந்து நிலத்தில் விழுந்தது. இதனால் 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மாரியப்பன் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயி வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் அருகே வாங்காத கடனை செலுத்தச் சொல்லி நிதி நிறுவனங்கள் மிரட்டி நெருக்கடி கொடுப்பதாக மகளிர் சுய உதவி குழு பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராணி என்பவரும் அவரது கணவர் வீரகுமாரும் கடன் வாங்கி தருவதாக கூறி மகளிர் சுய உதவி குழு பெண்களிடமிருந்து வாங்கிய ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பயன்படுத்தி நிதி நிறுவனத்தில் 62 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இருவரும் கடன் தொகையை திருப்பி செலுத்தாததால் நிதி நிறுவனங்கள் தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பெண்கள் மனு வழங்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் வீரராகவர் கோவில் குளத்தில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேலையூர் பாடசாலையிலிருந்து பாராயணம் படிக்க வந்த 5 மாணவர்கள் சந்தியா வந்தனம் செய்ய குளத்தில் இறங்கினர். அப்போது ஒருவர் மூழ்கியதில் அவரை காப்பாற்ற மற்ற இருவரும் முயற்சித்ததில் 3 பேருமே நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். வீரராகவர் குளத்தை முறையாக பராமரிக்காததும் தடுப்பு வசதிகள் இல்லாததுமே இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. Taste the Daily.